நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். எல்லாமே ஒரு புத்தம் புதிய செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், பயன்படுத்திங்க உங்கள் வாட்ஸ்அப்பில். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் குரூப் அக்கௌண்ட் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க, குறிப்பாக அதில் யாரெல்லாம் அட்மினாக இருக்கீங்க? அட்மினாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, முகம் தெரியாத நபர்கள் ஃபுல்லாக அந்த குரூப் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த அதிகாரத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதாவது வாட்ஸ்அப்போட குரூப் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க. ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதை யாராவது நீங்கள் பயன்படுத்துறீங்களா? அதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால வாட்ஸ்அப் சமீபத்தில் ஒரு புதிய செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது அட்மினுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அட்மின் நினைச்சா யாருக்கு வேணாலும் அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. ரெண்டையும் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல புது விஷயங்களை அனுபவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்போட குரூப் அக்கௌண்ட்ல அட்மினுக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி அக்கௌண்ட்டுக்குள்ள போவோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்போட குரூப் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிங்க. மேலே டாப்ல நேம் இருக்கு, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் பெர்மிஷன்ஸ் ஒன்று வரும். அதுக்குள்ள நான் போறேன். போனதுக்கு அப்புறம் இதுல அப்ரூவ் நியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த டாக்ல எப்போதும் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணி வச்சிடாதீங்க. ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்போட குரூப் அக்கௌண்ட்ல யாராவது நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்க இந்த லிங்கை ஷேர் பண்றது மூலமா தெரியாத ஒரு நபர் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக, ஃபில்டர் பண்றதுக்காக இந்த டாக்ல ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவங்க உள்ள வரும்போது கண்டிப்பா நம்மளுடைய அனுமதி இல்லாம அவங்க உள்ள வர முடியாது. இது வாட்ஸ்அப்போட குரூப் அக்கௌண்ட்ல. இப்போ பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பக்கத்துல கம்யூனிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுல நான் ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் போறேன். இப்போ வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டேன். டாப்ல நேம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை நான் தட்டுறேன். இதுல 2 டேப் கொடுத்துருக்காங்க. ஒன்னு அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இது வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு, அதுக்குள்ள போறேன். போனதுக்கு அப்புறம் கம்யூனிட்டி செட்டிங்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போறேன். வாவ், இதுல தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. ஹூ கேன் ஆட் மெம்பர்ஸ் ஒன்லி கம்யூனிட்டி அட்மின்ஸ், அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே கீழே இருந்து ஒரு சின்னதா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். எவ்ரி ஒன் ஒன்லி கம்யூனிட்டி அட்மின்ஸ். ஸோ இதுல எதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். யாரு வேணாலும் அந்த அக்கௌண்ட் லிங்கை ஷேர் பண்றது மூலமா உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்கலாம். எவ்ரி ஒன், இல்லைனா இல்லை, யாருக்கு நான் அதிகாரத்தை கொடுக்க போறதில்லை அப்படின்னா ஒன்லி கம்யூனிட்டி அட்மின்ஸ். நீங்க ஒரு அட்மினா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை நீங்க செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹூ கேன் ஆட் குரூப், அதையும் தட்டுங்க. தட்டின உடனே கீழே இருந்து ஒரு மெசேஜ் வரும் பாருங்க. ஆல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கேன் ஆட் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸும் குரூப் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நீங்க கொடுக்கலாம். இல்லைனா ஒன்லி கம்யூனிட்டி அட்மின் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, பயன்படுத்தி பாருங்க. அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல 2-3 அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 டிவைஸ்ல அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பயன்படுத்துவோம். இனி அப்படிலாம் பயன்படுத்த வேண்டாம். ஒரு டிவைஸ்ல நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தலாம். எப்படி ஃபேஸ்புக்ல அந்த ஃபெசிலிட்டி இருக்கோ அதே போல வாட்ஸ்அப்லயே வந்துருச்சு. அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத லைட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன், மிச்சத்தை நீங்க பாத்துக்கோங்க. நீங்க ஒரு ஃபேஸ்புக் யூசரா இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல மல்டிபிள் அக்கௌண்ட்டை ஒரே டிவைஸ்ல பயன்படுத்த முடியும். அதே ஃபார்முலாவை வாட்ஸ்அப்லயும் பயன்படுத்திருக்காங்க. வாட்ஸ்அப்பை நம்ம ஓபன் பண்ணுவோம். டெலிகிராம்ல எப்பவுமே வந்துருச்சு மல்டிபிள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. பட் வாட்ஸ்அப்ல இப்போ தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 3 டாட் இருந்தது, அதை தூக்கிட்டாங்க. அந்த இடத்துல ப்ரொஃபைல் பிக்சரை வந்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அதை தட்டுறது மூலியமா மல்டிபிள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியாது. அதை பிடிச்சு இப்படி அழுத்துங்க. அழுத்துனீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன மெசேஜ் வரும். இதுல பாருங்க, ஆல்ரெடி வந்து ஒரு அக்கௌண்ட் நான் ஆட் பண்ணிருக்கேன், இன்னொரு அக்கௌண்ட்டை ஆட் பண்றதுக்கு ஆட் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டை எந்த மொழியில நீங்க செட் பண்ண நினைக்கிறீங்க செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா இங்கிலீஷ் இருக்கு. அது இல்லாம தட்டினீங்கன்னா நிறைய மொழிகள் இருக்கு. அதுல தமிழ் இருக்கு. தமிழ் வேணுங்கிறவங்க தமிழை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க போன் நம்பரை கொடுக்கணும். மேல வந்து நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டோட போன் நம்பரை கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து உள்ள ஸ்டெப் தான் உங்களுக்கு தெரியுமே, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு 2வது ஒரு அக்கௌண்ட்டை நீங்க ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுக்கு பக்கத்துல நீங்க அதை செட் பண்ணிக்கலாம், பயன்படுத்தலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்ல ஒரு புத்தம் புதிய செட்டிங். இந்த செட்டிங் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. நானும் இதை பத்தி நிறைய வீடியோ போட்டேன், லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டேன். இருந்தாலும் அதுல மிஸ் பண்ணவங்க இதுல கேட்சப் பண்ணிடலாம். அதாங்க வாட்ஸ்அப்ல வீடியோ மெசேஜ் எப்படி பயன்படுத்தணும் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வீடியோ மெசேஜை எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு டாகில் கொடுத்துருக்காங்க.
அங்கே போயிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் செட்டிங் என்னன்னா, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிடும், ஒரு காண்டாக்டை ஓப்பன் பண்ணிவிடும். சரி, இப்போ காண்டாக்டை ஓப்பன் பண்ணியாச்சு. பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஐகான் இருக்கும். அதை நம்ம தட்டினோம்னா வீடியோ மெசேஜாக மாறணும். பட் மாறல. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்த தட்டும் போது அது வீடியோ மெசேஜாக மாறும். இப்போதைக்கு வந்து வாய்ஸ் மெசேஜில் நான் செட் பண்ணிக்கிறேன். அது எப்படி, அது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணுமா? டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் சாட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வீடியோ மெசேஜஸ். இது ஆஃப்ல இருக்கு. இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜ் பட்டனை தட்டுங்க, உடனே வீடியோ மெசேஜாக மாறி. ஸோ இது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா மீண்டும் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த செட்டிங் வந்து டிஃபால்ட்டில் இருக்கும். வேணுங்கிறவங்க அப்படியே விட்டுக்கோங்க, வேண்டாதவங்க இந்த இடத்துல வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் காமிச்ச 3 முத்தான செட்டிங் எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.